கன்னிராசி என்பர்கள் இப்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு ஆச்சேம்மா, எங்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பா நல்லது செய்வார். அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகுறாங்க. நல்ல வேலையில ப்ரமோஷன், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம். லாபஸ்தானத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் ஃபர்ஸ்ட் பெஸ்டா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து உங்களுடைய முயற்சியில வெற்றியை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம். நல்ல காதல் விஷயங்களை கலப்பு திருமணம் கைகூடக்கூடிய யோகம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் மீதி 2 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களாக கருதப்படுது. ஸோ இந்த 7 கிரகங்களில் மிக தூய்மையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். யாருக்குமே கெடுதல் பண்ணாமல், யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் ஒரு மீள முடியாத ஒரு துயரத்திலேயோ ஒரு துன்பத்திலேயோ இருக்காங்கன்னா குரு பார்வை கிடைச்சா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய தாரக மந்திரம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, மனை, அப்புறம் அம்மா, சுகஸ்தானம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 4ஆம் இடம் வீடு. யார் யாருக்கெல்லாம் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும், நம்ம சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தியா அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கோ, அத்தனை அன்பர்களுக்குமே தன்னுடைய சுப பார்வைகள் மூலமாக குரு பகவான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடு, மனை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமே இல்லைங்க, என்ன பண்ணே தெரியலங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இப்போ இந்த குரு பயிற்சி இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பதட்டமான சூழ்நிலையெல்லாம் தகத்தெறிஞ்சு என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கன்னி இந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்தே நிறைய பேர் பாருங்க டிஃபால்ட்டாக 3 கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஒன்று, நாங்கள் பாட்டுன்னு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோமா, நாங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுவோம். ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சூப்பராக செய்வீங்க. காரணம் என்ன அப்படின்னா, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. எந்த வேலை செஞ்சாலும் அதில் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது கேதர் பண்ணிப்பீங்க. ஜீனியஸ் பீப்புள்ஸ். நசன் பேச மாட்டீங்க, 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவீங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். நான் பாட்டன் செவனேன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். நாய் எதிர்க்க குறுக்க ஓடியா இருந்துச்சுமா, நான் நாய் மேலே வண்டியை மோதி, நான் நாய் மேலே விழுந்து, நாயினும் குடுகுடுன்னு எழுந்து ஓடி போயிடுச்சு. வண்டிக்கு பெருசாக செலவு, எனக்கு கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆகி ராட் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சொல்கிற கண்ணி நிறைய. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு ஆரோக்கிய குறைபாடுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், பயங்கர தலைவலி. மாத்திரெல்லாம் போட்டு பார்த்தேன், கேட்கவே இல்லை. உடனே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. பிபி பயங்கரமாக ஷூட் அப் ஆயிடுச்சுங்க, நல்லா பிபியை கண்ட்ரோல் பண்ணும், இது ரீனல் பெத்தாலஜியை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கண்ணியும் உண்டு. அதாவது மருத்துவ விரயம் அப்படின்றது நிறைய கண்ணி சந்திச்சாங்க. 3வது, இது வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் என் மனைவி கேட்டுப்பாங்க. நான் 2 வார்த்தை பேசினா அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. ஒரு ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, நான் 2 வார்த்தை பேசினா என் மனைவி 200 வார்த்தை பேசுகிறாங்க. பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துவேஷம் எங்கள் 2 பேரோட உறவு முறையில் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா கன்னி சில மாதங்களாக சில வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றது உண்மை. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பர்கள் இப்போ சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? குரு பயிற்சியாகி சனி கண்டக சனியாக இருக்கார். அவர் மேலே குருனோட பார்வை. ஆக இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு டார்கெட் பண்ணி வச்சு செஞ்சவர் யாரு அப்படின்னா சனி பகவான் தான். இப்போ முதல்ல இருந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஆக இந்த 3 விஷயத்தை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. இது ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். 2வது, குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு ஆச்சேம்மா, எங்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பாக நல்லது செய்வார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் முக்கியமாக இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் டூர்ஸை கண்டக்ட் பண்ணுறவங்க, கோயிலில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், அலுவலர்கள், அதுக்கும் மேலே அரசாங்க கோயில் சார்ந்த அலுவலர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வருமானம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க.
அதே மாதிரி சுயதொழில் வச்சு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட செய்கிறீங்க அப்படின்னா புது கிளைண்ட்ஸ் வருவாங்க, நல்ல லாபம் வரும், எல்லாமே எக்ஸலண்ட். நாங்கள் அதெல்லாம் செய்யலம்மா, நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம். உங்களோட திறமைக்கும் உங்களோட புத்திசாலித்தனத்துக்கும் ஏற்றா போல ஒரு பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. எப்படி இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய புத்தி, உங்களோட திறமை அப்படின்றது உங்களோட ஹையர் அஃபிஷியல் பார்வையில் தென்படும். ஆக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் எல்லாமே உண்டுங்க. ரொம்ப சின்சியராக ஒன்றே ஒன்று தான் செய்யணும். இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கவங்க அடல்ட்ரேஷன் அப்படின்றத கம்மி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். 10 ரூபாய் பொருளை 12 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணலாம். 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறது, 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அடி வாங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஏன்னா முழு சுபர் லாபஸ்தானத்தில் வந்திருக்காரு அப்படின் போது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நேர்மை, நாணயம் அப்படின்றத கடைப்பிடிக்கணும். அடல்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது. மீதி சம்பந்தப்பட்ட தொழில் வேற எத்தனையோ துறைகள் இருக்கு. அத்துணை தொழிலையும் வேலை செய்கிறவங்க, சுய தொழில் வச்சு நடத்துறவங்க ஓரளவுக்காவது நியாயம் தர்மத்தை நீங்க அப்படிதான் கடைப்பிடிப்பீங்க. இருந்தாலும் எல்லா ராசிகள்லையுமே கொஞ்சம் வந்து ஆப்போசிட் பர்சனாலிட்டிஸ் இருக்க தானே செய்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஓரளவுக்கு நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா தொழில் மேலே 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 நம்மளுக்கு வந்து வளரும். பொதுவாக காசு நடமாட்டம் நிறைய இருக்குனாலே சந்தோஷம் கூடவே வந்துருங்க. எல்லா விதத்துலையும் நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். கன்னி ராசி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன ராசின்னு கேட்டோடனே கன்னி ராசியாப்பா, உனக்கு என்னப்பா நீ யோகக்காரன், நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு கன்னிராசி பெண்களையும் சொல்லுவாங்க, கன்னிராசி ஆண்களையும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஒரு நாள் என் வாழ்க்கையை நீ வாழ்ந்துப்பார். நீ ஏன் வாழ்கிற, எதுக்கு வாழ்கிறன்னு நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடிடுவ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நபர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லார் மேலேயும் அதிகமான நம்பிக்கை வைப்பீங்க. அதாவது பாலினம் சொல்லுவோம், ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம். அப்போ இந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நீங்கள் எந்த பெண்ணையும் தேடி போக மாட்டீங்க, எந்த ஆணையும் நீங்கள் தேடி போக மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்ப்பீங்க. ஆனால் மற்றவங்க பார்க்குற வேலைகளுக்கும் நீங்கள் பார்க்குற வேலைகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி நேர்த்தியாக கொண்டு போகலாம், ஒரு விஷயத்தை எப்படி புதுமையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனையை தன்னுடைய செயல்பாடுகளமாக செயல்படுத்துகிற ஒரே ஆள் நீங்கள் தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை ட்விட்டரு, பட்டரு, ஏகப்பட்ட சமூக வலைதளங்களாக இருக்கட்டுமே, இதை கண்டுபிடிக்கிற முதன்மையான நபராக யார் இருப்பாங்கன்னா அந்த இடத்துல கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாருமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருஷம் சொல்கிறேன், கரெக்டாக பாருங்கள். குறைஞ்சதுங்க நான் ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க, 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2ல் யார் யார் சொல்கிறீங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, இதெல்லாம் ஓகே. எங்களுக்கு குரு பகவான் என்ன கொடுக்க போகிறார் அதை சொல்லுங்கள் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க. அப்போ 3ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைரியம், வீரியம், முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய முயற்சி என்ற விஷயங்களில் நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தவங்க, ஆனால் முயற்சியில் பல தோல்வியை சந்திச்சிங்க. சரி, தோல்வி எதனால் வந்துச்சு? யாரை நம்பி யார் கூட பயணிச்சிங்களோ, யார்கிட்ட சொன்னீங்களோ, யாரை உயிராக நினச்சிங்களோ அவங்க மூலமாக தான் வந்துச்சு. ஸோ அந்த நிலையெல்லாம் இப்போ தகர்ப்புடியாக்கி உங்களுடைய முயற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறார். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறார். தனித்திருக்கிற மரம் என்றைக்குமே தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நான் எவ்வளவு தூரம் போராடினாலும் தனித்தே இருப்பேன்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதில் சில விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதலில் பிரச்சனை, கல்யாணத்துலேயும் பிரச்சனை. காதல் பண்ணுங்க, உண்மையாக காதல் பண்ணேன், பல ஏமாற்றங்களை சந்தித்தேன். இன்றைக்கி என்னை ஏமாத்தினாரு, சரி மன்னிப்பு கேட்டார், நான் அவரை சேர்த்துக்கிட்டேன், திரும்பியும் ஏமாத்துறாங்க. இப்படி என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற கவலையில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே இனிமேல் காதலில் வெற்றி உண்டு. உண்மையான காதல் என்றால் உண்மையாக காதல் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனால் உங்ககிட்ட உண்மையாக ஒருத்தர் காதல் பண்ணுறாருன்னா அவர் உங்களை விட்டு உறுதியாக விலக மாட்டாங்க இந்த காலகட்டம். ஓகேவா? போனவன் போனானடி, அவன் புறம்போக்கு, வருபவன் உண்மையான உங்களுடைய வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கும். பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்க கன்னிராசிக்காரங்களுக்கு நம்மளுடைய 7ஆம் இடத்துல கண்டக சனியாக நம்ம சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்பொழுதுமே ஒரு சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா
குருவும் சனியும் இணைந்து செயல்பட்டால் தான் திருமணம் நடக்குங்கிறது உண்மை. ஸோ அப்போ இப்போ குருபவனுடைய பார்வை மூலமாக திருமணத்துக்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. சார் திருமணம்லாம் முடிஞ்சிச்சு சார், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம் சார், அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மனதளவில் இந்த வாழ்க்கை வாழ்கிறதே எனக்கு வெறுத்து போச்சு சார் அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி பெண்களாக இருங்க, இல்லை நீங்கள் ஆண்களாக இருங்க, இனிமே உங்களுடைய கணவராக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் உங்கள் மேலே உண்மையான அன்பை காட்ட போகிறாங்க. இந்த கூட இருக்க உறவுகள் செஞ்ச சூழ்ச்சினால தான் உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவரோ உங்கள் கூட பேசாமல் இருப்பாங்க. இனிமேல் அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை நீங்கள் மேலோங்கி வெற்றி காணுவதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, சிந்தனைகள் எல்லாம் சிறப்படையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். என் நெஞ்சிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி நண்பர்கள் சொல்கிற போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்குங்கிறாங்க. அவருடைய கர்மா வாங்கி வந்த கர்மா அப்படி. ஏன்னா 4 கார்னர் ராசி, அது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4க்குமே களத்திர ஸ்தானம் என்பதுதான் பாதகஸ்தானம். யார் லைஃப் பார்ட்னராக வராங்களோ அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. நம்முடைய மனசு உணர்வும் லைஃப் பார்ட்னருடைய மனசு உணர்வும் ஒத்து போகாது, அது வாங்கி வந்த வரம். அதனால அந்த வரத்தை மாத்துறதை விட அந்த வரத்துக்கு தகுந்தாற்போல் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது. இது யாருக்கு சொல்லலாம், பிறருக்கு அட்வைஸ் பண்ணலாமான்னா கூடாது, கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். ஒரு மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள், அதுவும் புதனுடைய வீடு. கன்னிராசிக்காரர்கள் அதிபுத்திசாலிகள். அதுவும் அதிபுத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல ஒரு கன்னிராசி மனைவி ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா கணவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த அட்வைஸ், உங்க அட்வைஸை கேட்டு எப்படிங்க நடக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்றீங்களே அப்படின்னு தோணும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் உத்தர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணிய வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு அந்த அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடக்கமாக இருந்து கொள்வது என்பது அவர்களுக்கு நல்லது. தனியார் துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. உடல் நலத்திலும் சிலருக்கு பாதிப்பு இருக்கலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைக்கு சிலருக்கு உடல்நல பாதிப்பு இருக்கலாம், தந்தைக்கு உடல்நல பாதிப்பு இருக்கலாம். அதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் ஆன்மீக வழிகளில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு இது நல்லது ஒரு காலம். இதே நேரத்தில் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகுங்கிறாங்க. நல்ல வேலையில் ப்ரமோஷன், புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம், செய்தொழில் நல்ல லாபம். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நல்ல பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அது இப்போ உங்களுக்கு சேருது. ஆக மிகச்சிறந்த யோகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல காதல் விஷயங்களை கலப்பு திருமணம் கைகூடக்கூடிய யோகம், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாக சகோதர ஒற்றுமையில ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். இவர்கள் பேசினாலே பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது குரு பகவானால் நிவர்த்தியாக போது ஒரு சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அண்டை அயலாரோடு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைகிறது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டா நாங்கள் நல்லா இருப்போம் சார் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறது நல்லது, எல்லாமே திருப்தியாக இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மயூரநாதர். மயிலாடுதுறைக்கு போகணும், மயிலாடுதுறை சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிற போது குரு பகவானே வழிபட்டிருக்காரு அந்த மயூரநாதரை. அவரை வழிபடுகிற போது வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் வரும். அதே மாதிரி மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்குது. இது இந்த காலகட்டத்தில் வயலூர் முருகன், கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே கண்டிப்பாக தொழ வேண்டிய ஒரு தெய்வம் வயலூர் முருகன். அவரை வழிபடுங்கள், உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும்.